மோடிக்கு உளவியல் பாதிப்பு, மருத்துவ அறிக்கையில் அதிர்ச்சி. மோடிக்கு உளவியல் பாதிப்பு. அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் விளாசிய ராகுல் காந்தி கடும் அட்டாக். கடவுளிடம் நேரடியாக பேசுகிறேன் என்று பிரதமர் பேசியது என்பது அவருக்கு உளவியல் பாதிப்பை தான் காட்டுகிறது என்று அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நாடாளுமன்ற லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். இவர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக ராகுல் காந்தி 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா நேற்று முன்தினம் புறப்பட்டு சென்றார். கடந்த ஆண்டு ராகுல் காந்தி அமெரிக்கா 6 நாட்கள் சுற்றுப்பயணமாக சென்ற நிலையில் இந்த முறை 3 நாட்கள் பயணமாக புறப்பட்டார். விமானத்தில் அமெரிக்கா இறங்கிய ராகுல் காந்திக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு ராகுல் காந்தி தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அவர் பாஜக மற்றும் பிரதமர் மோடியை தாக்கி பேசி வருகிறார். இந்த நிலையில்தான் அமெரிக்காவில் 3 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு ராகுல் காந்தி இன்று நாடு திரும்புகிறார். நம் நாட்டின் மத சுதந்திரம் பற்றி பேசிய பாஜகவை தாக்கினார். சீக்கியர்களின் டர்பன் விவகாரம் பற்றி பேசி பரபரப்பை கிளப்பினார். அதேபோல் ராகுல் காந்தி வாஷிங்டனில் உள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது அவர் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சனம் செய்தார். பிரதமர் மோடி 2024 தேர்தலின் போது உளவியல் ரீதியாக பிரதமர் மோடி பாதிக்கப்பட்டதாக பரபரப்பை பேசியுள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி கூறியதாவது, கடவுளின் நோக்கத்துக்காக தன்னை தேர்வு செய்து பூமிக்கு அனுப்பியுள்ளார். கடவுள்தான் தன்னை செயல்பட வைக்கிறார் என்று பிரதமர் மோடி லோக்சபா தேர்தலில் பேசினார். நான் கடவுளிடம் நேரடியாக பேசுகிறேன் என்று அவர் கூறியபோது உண்மையிலேயே அவர் மனதளவில் தாக்கிவிட்டோம் என்பதை உணர்ந்தோம். அவர் உளவியல் ரீதியாக பேசுவதை இழந்து விட்டதாக நினைத்தோம். நான் கடவுளிடம் பேசுகிறேன் என்று பேசியதை மக்கள் புதிதாக நினைத்திருக்கலாம். ஆனால் உளவியல் ரீதியான பாதிப்பாக நாங்கள் பார்த்தோம். மேலும் அவர் சிக்கலில் இருப்பதை தெளிவாக உணர்ந்தோம். குஜராத் அரசியலில் மோடி ஆதிக்கம் செலுத்தினார். காரணம், அங்கு அதிக எதிர்ப்பு என்பது இல்லை. ஆனால் 2024 லோக்சபா தேர்தலில் அவர் எதிர்கொண்ட சவால்களை புரிந்து கொள்ள போராடினார். மேலும் நியாயமான தேர்தல் நடந்தால் பாஜக 240 இடங்களை நெருங்க வாய்ப்பில்லை. ஒருவேளை அப்படி நடந்தால் நான் நிச்சயம் ஆச்சரியப்பட்டு இருப்பேன் என்றார். இந்த நிலையில்தான் ராகுல் காந்தியின் இந்த பேச்சுக்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவித்து வருவதோடு பதிலுக்கு ராகுல் காந்தியை விமர்சனம் செய்து வருகின்றனர் பாஜகவினர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.